எபேசியர் 1 வசனத்தின்படி, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இங்க கவனிக்கிறோம், ரட்சிப்பின் சுவிசேஷம். அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்திலே வாக்குத்தத்தம் செய்யப்பட்டார் ஆவியானவர். அந்த ஆவியானவரால் நாம் என்ன செய்யப்படுகிறோம் சொன்னா, முத்திரை செய்யப்படுகிறோம். அதாவது சுவிசேஷத்தை கேட்டு ஞானஸ்நானம் பெற்று, ஞானஸ்நானத்திலே தண்ணீர் மூழ்குகிற போது ஆவியானவரை ஒவ்வொருவரும் வரமாக பெற்றுக் கொள்கிறோம். அப்படி மூழ்குகிற போது ரட்சிப்பிலே பரிசுத்த ஆவியானவர் இணைக்கப்படுகிறார் அல்லது கொடுக்கப்படுகிறார். அதை தொடர்ந்து இந்த பாடம் தொடர்கிறது. குறிப்பு 1, ரட்சிப்பிலே ஆவியானுடைய பங்கு. இது ஆவியானவர் பற்றின பாடம். ரட்சிப்பிலே ஆவியானுடைய பங்கு என்னவாக இருக்கிறது? 1 பேதுரு புஸ்தகம் 1 வசனத்தை கவனிக்கலாம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. இங்கே கவனிக்கிறோம், தேவனுடைய முன் அறிவின்படியே, அதாவது தேவன் ஏற்கனவே முன் தீர்மானித்த அவருடைய அறிவின்படியே என்கிற வருகிறது. அப்போ ரட்சிப்பு என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அடுத்தபடியாக அங்கு இன்னொருவர் குறிப்பிடப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதிதாக்குகிறார் என்று படிக்கிறோம். ஆகவே ரட்சிப்பிலே தேவனுடைய திட்டம் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு மனித ஆத்மாவுக்கு ரட்சிப்பு எப்படி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் அடக்கம் என்கிற ஒழித்தெழுதல் என்கிற நிகழ்வினாலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ரட்சிப்பு கிடைக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருந்தது. அப்போ யாரெல்லாம் அந்த செய்தியை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை பரிசுத்த ஆவியானவர் புதிதாக்குகிறார். ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். ஆனா என்ன காரணத்துக்காக, மனதிலே எதை நினைத்து கொண்டு ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் என்பதுதான் அங்கு கேள்வி. ஆனால் தேவன் ஏற்பாடு செய்து வைத்த ரட்சிப்பின் திட்டம் என்பது, தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை சிலுவையில மரித்தவரை தேவகுமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். அதுதான் ரட்சிப்பினுடைய கருப்பொருளாக இருக்கிறது. அப்படி அந்த கருப்பொருளை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் ஆவியானவர் புதிதாக்குகிற நிகழ்வை செய்கிறார். அப்ப இங்க படிக்கிறோம், 1 பேதுரு 1 வசனத்தின்படி ஆவியானவர், பரிசுத்த ஆவியனுடைய புதிதாக்குதல் அங்கே நடைபெறுகிறது ஞானஸ்நானத்திலே. அதே உருவம், அதே வயது, அதே நிறம், இது சரீர பிரகாரமானது, இது எதுவும் மாறாது. ஆனால் உள்ளான மனிதனாகிய ஆத்மாவானது பாவங்கள் போகி அங்கே பரிசுத்தமாக்கப்படுகிறான். இதுதான் நமக்கு கிடைக்கிற ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது ஆத்மாவிற்கு தானே ஒழிய சரீரத்திற்கு அல்ல. இன்றைய அநேகம் பேர் இந்த ரட்சிப்பு என்பது சரீரத்தில் என்பதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ரட்சிப்பிலே பரிசுத்தருடைய பங்கு என்னவாக இருக்குதுன்னு சொன்னால், நம்முடைய பாவங்களால நம்மை கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவுகிறார் அல்லது நம்மை புதிதாக்குகிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6 வசனத்தை கவனியுங்கள். சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். நம்முடைய தேவனுடைய ஆவி. அந்த ஆவி எந்த ஆவினா பரிசுத்த ஆவியானவர். நாம் ஏற்கனவே முன் பாகத்துல பரிசுத்த பற்றி சொன்னது போல, பல இடங்களிலே ஆவியானவர் என்ற வார்த்தைக்கு பதிலாக தேவாவி, பிதாவின் ஆவி, வெறுமனே ஆவியானவர், சில இடங்கள்ல ஆவி என்பதை போல இடம்பெற்றிருக்கு. அது மொழியாக்கம் பண்ணும் போது அப்படி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக வெவ்வேறு ஆவியானவர் அர்த்தம் கிடையாது, ஒரே ஆவியானவரை குறித்து தான் அந்த இடத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்க சொல்லுகிறார், அந்த தேவ ஆவியானவர் நம்ம என்ன செய்தாரா, நம்ம என்ன செய்திருக்கிறார், கழுவப்பட்டிருக்கிறோம். அதாவது பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்தை சொல்றார். கொரிந்து சபையின் மக்கள் கிறிஸ்தவர்களாக சபையாராக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த கடிதம் எழுதப்பட்டதுனால நீங்கள் கழுவப்பட்டீர்கள் என்று சொன்னார். ஒருவேளை சத்தியத்தை கேட்கிற மக்களாக இருந்தால் நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே
ஞானஸ்தானத்திலே கழுவப்பட வேண்டும் என்று சொல்லியிருப்பார். அவர் கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனாலதான் அவர் ஞாபகப்படுத்துகிறார், நீங்கள் பாவங்கள் போக கழுவப்பட்டீர்கள். இது விசுவாசத்தினாலே நம்முடைய உள்ளான ஆத்மாவிற்கு செய்யப்படுகிற தேவ செயல். இது ஒரு மனிதனால் செய்ய முடியாது. சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதனால் தேவன் நமக்கு செய்கிறார். ஆகவே ரட்சிப்பிலே ஆவியானவருடைய பங்கு என்னவாக இருக்குதுன்னு சொன்னால், தேவனுடைய திட்டத்தின்படி இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மை கழுவுகிறார். தீத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியத்தை கவனியுங்கள். நாம் செய்த நீதியின் கிரைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழைப்பினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இங்கே கவனிக்கிறோம், மறு ஜென்ம முழுக்கு. இன்றைக்கு மனிதர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 7 ஜென்மம் இருக்குது அப்படின்னு நம்புறாங்க. இது தவறான நம்பிக்கை. அடுத்த ஜென்மத்திலாவது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தான். அடுத்த ஜென்மம் என்பது சரீரத்தில் நமக்கு கிடையாது. இங்க மறு ஜென்மம் என்பது நம்முடைய ஆத்மாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. பாவத்தினால் நாம் வாழ்ந்தபோது பாவத்துக்கு மரித்து விட்டோம். அது பழைய மனிதனை குறித்து சொல்லுகிறார். அந்த மனிதனை தண்ணீரில் அடக்கம் செய்தோம். இப்ப தண்ணீரிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். நாம் ஒரு புது மனிதனாக, புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அதனாலதான் இந்த வார்த்தை மறு ஜென்மம் என்ற வார்த்தை பயன்படுத்துறார். இந்த ஜென்மத்துலதான், இந்த ஞானஸ்தானத்துலதான் ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்கினார், அதாவது புதிதாக்கினார் என்ற வார்த்தை மறுபடியும் கவனிக்கிறோம். ஆகவே ஞானஸ்தானத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்கினார் என்பது இது போல அநேக வசனங்கள் இருக்கிறது. ஆகவே ரட்சிப்பிலே பரிசுத்த ஆவியனுடைய பங்கு இல்லாமல் நாம் பரிசுத்தம் பெற முடியாது. ஆகவே ஞானஸ்தானம் என்பது அது தேவனுடைய திட்டம். அந்த தேவனுடைய திட்டத்திலே கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் என்பது நமக்கான பலி நிகழ்த்தப்பட்டு, அந்த பலியின் செய்தி தான் நற்செய்தியாக அறிவிக்கப்படுகிறது. அந்த செய்தியை உலகத்துக்கு கொண்டு வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேருடைய பங்கு இல்லாமல் ஒருவருக்கு ஞானஸ்தானத்திலே ரட்சிப்பு கிடைக்காது. ஆகவே ரட்சிப்பிலே பரிசுத்தனுடைய பங்கு என்பது மிக முக்கியமானது என்பதை பார்க்கிறோம். 2வது குறிப்பு,